வட்டத்தின் நடுவில் பிறந்த எதிர்காலங்கள். என் குழந்தை பருவத்தின் தீர்க்க தரிசன கதை. 1994-95 காலப்பகுதிகளில் வவுனியாவில் பத்மினி ஆன்டி அவர்களின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தோம். அந்த நேரத்தில் 11, 18, 20, 25 வயது நிரம்பிய யுவதிகளாக நாங்கள் இருந்தோம். அப்போதெல்லாம் எங்கள் எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய கேள்விகள் எங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும். அதை அவதானித்த பத்மினி ஆன்டி, என்னால் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமென்று 100% இல்லாவிட்டாலும் 90% கணிக்க முடியும் என்று கூறினார். ஆனால் அதற்கு சில விடயங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். நாளை வெள்ளிக்கிழமை ஆகையால் வீட்டை சுத்தம் செய்து மஞ்சள் நீர் தெளித்து மாலை 7 அல்லது 8 மணிக்கு தயாராக இருங்கள் என்று கூறினார். அந்த வீட்டை பொறுத்தவரை வீட்டின் பின்வாசலுக்கும் எங்கள் பிரதான கதவுக்கும் இடையில் பெரிய தூரம் இல்லை. 1 அடி அல்லது 2 அடிகள் வைத்தால் உள்நுழைய முடியும். மறுநாள் வந்து கதவை திறந்து வைத்துவிட்டு ஒரு பெரிய வட்டம் வரைந்தார். வரைந்துவிட்டு வட்டத்தின் நடுவில் கூட்டல் அடையாளம் ஒன்று பெரிதாக போட்டார். எந்த அளவுக்கு என்றால், அவர் சோக்கால் வரைந்த கூட்டல் அடையாளத்தின் வடக்கு கோடானது வட்டத்தின் மேல் பாதியையும் தென் திசை கோடானது வட்டத்தின் கீழ் பாதியையும் தொடும் அளவுக்கு நீளமானதாக இருந்தது. வடக்கில் எஸ் என்றும் தெற்கில் நோ என்றும் கிழக்கில் எஸ் என்றும் மேற்கில் நோ என்றும் எழுதினார். பின்னர் மையத்தில் சிறிய வெள்ளி டம்ளர் ஒன்றை வைத்தார். உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை இங்கு வருமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். தேவாரத்தை மனதார படியுங்கள். மனமுருகி கேளுங்கள். எங்களுக்கு வழிகாட்டுமாறு அவர்களிடம் கெஞ்சி கேளுங்கள் என்று எங்களை பார்த்து கூறினார். எனவே நாங்கள் 5 தொடக்கம் 10 நிமிடங்கள் தேவாரம் படித்துவிட்டு ஒவ்வொருவராக கேட்டோம். அப்போது, இந்த பிள்ளையின் திருமணம் உள்ளூரில் நடக்குமா அல்லது வெளிநாட்டில் நடக்குமா? வெளிநாட்டில் நடக்குமாக இருந்தால் எஸ் சொல், உள்ளூரில் நடக்குமாக இருந்தால் நோ சொல் என்று கூறினார். அதன் பின்னர் தேவாரத்தை சத்தமில்லாமல் மனதுக்குள் மட்டும் கூறினோம். இப்பொழுது சத்தமின்றி அந்த டம்ளர் எஸ் என்ற பக்கத்தை நோக்கி சென்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவளுடைய திருமண வாழ்க்கை வெளிநாட்டில் நடக்கும் என்பதாகும். இவ்வாறு ஏனைய கேள்விகளாக கல்வி வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், ஏனைய வேலைகள் எவ்வாறு இருக்கும் என்று அனைவரும் கேள்விகள் கேட்டனர். இவ்வாறு கேட்க கேட்க அந்த டம்ளர் அசைந்து குறித்த திசைகளுக்கு சென்று விடை சொல்ல ஆரம்பித்தது. எல்லோருக்கும் அந்த நேரத்தில் பதில் கிடைத்தது. இது நடந்து 25-30 வருடங்கள் ஆகியிருந்தாலும் அன்று சொல்லப்பட்ட பதில்கள் அனைத்தும் இன்று உண்மையில் நடந்துவிட்டன. சிலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், சிலர் உள்நாட்டில் இருக்கிறார்கள். அது சொன்ன பதில்கள் அத்தனையும் உண்மை. என்னுடைய 10-11 வயதுகளில் நடந்த இந்த நிகழ்வு திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்து பல ஆச்சரியங்களை இப்பொழுது தருகிறது. நினைத்து பார்க்கும் போது அன்று நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் எவ்வாறு சாத்தியம் என்று இப்பொழுது அதிசயமாக பார்க்கிறேன். பல வருடங்களின் பின்னர் இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரிகளுடன் கௌஷி. என்றும் எழுத்தை நேசிப்பவள்.